எல்லோருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் கைட் மை காலேஜ். இந்த வருஷம் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் +2 ரிசல்ட் வந்தாச்சு. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் மேத்ஸில் நிறைய சென்டம் வந்திருக்கு. சென்டம் வாங்கின எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மற்ற சப்ஜெக்ட்ஸ்லையும் சென்டம் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது எல்லோரும் காலேஜ் ஜாயின் பண்ணணுங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய பேர் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மெடிக்கல், பாலிடெக்னிக் காலேஜ் ஜாயின் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். நீட் எக்ஸாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போது ஐஐடி அது இல்லாமல் மற்ற காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி நாங்கள் பேச போகிறது ஏஐ அண்ட் எம்எல் பற்றி தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், அதாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் படிப்பை பற்றி தான். இது இன்ஜினியரிங், பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சியில் ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட், ஒரு கோர்ஸும் கூட. சிறந்த எதிர்காலம் இருக்கிற ஒரு கோர்ஸ் இது. ஏன்னா இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து ஏஐயை நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐயை வந்து அவங்க கம்பெனியில் இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க கம்பெனியில் ஏஐ யூஸ் பண்ணி எல்லா ப்ராசஸும் ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த கோர்ஸுக்கு வந்து இப்போ டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு 4 வருஷமோ 3 வருஷமோ இதை பற்றி ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வர்றப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கில் இருக்கிற ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து இதுக்கான வேலை வாங்குகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலன்னு பார்த்தீங்கன்னா ஐடி, ஹெல்த் கேர், ஃபைனான்ஸ் மற்றும் அல்லாத இன்னும் பல இண்டஸ்ட்ரியில் இந்த ஸ்கில்கான வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நிறைய காலேஜில் இருக்குது. ஆனால் இதில் முக்கியமான காலேஜ்னு பார்க்க போனால் ஐஐடி மெட்ராஸ், விஐடி, எஸ்ஆர்எம், சாஸ்திரா, கலசலிங்கம் அகாடமி, இந்த மாதிரி பெரிய காலேஜஸில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது போக முக்கியமாக பார்த்தா அது இல்லாமல் பிஎஸ்சியில் இருக்குது, எம்எஸ்சி 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸில் இருக்குது. இதற்கான டியூஷன் ஃபீஸ்ன்னு பார்க்க போனால் கவர்மெண்ட் காலேஜஸில் 5 lakhsக்குள்ளே வரும். அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்குள்ளே வழியாக போனீங்கன்னா படித்து முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 5 lakhs தேவைப்படும். நான் சொல்கிறது வந்து ஆவரேஜாக தான். ஆனால் ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கோர்ஸ் ஃபீ. அது நீங்கள் வந்து எந்த காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நான் சொன்ன இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். வித்தவுட் ஃபர்தர் டிலே இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும், என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, என்ன லேபெல்லாம் இருக்கும், இதெல்லாம் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். பேசிக்காக பார்க்க போனால் இதில் வந்து ஏஐ அண்ட் எம்எல் இதை வந்து ரெண்டாக பிரிச்சிடலாம். ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பகுதி. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் என்னெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ தியரட்டிக்கல் வைஸ் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த பிடெக் ஏஐ அண்ட் எம்எல் வந்து 4 years அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் வந்து என்னென்னா உங்களோட ஃபவுண்டேஷன், அடிப்படை கற்றல் திறனை வந்து அதிகரிப்பாங்க. என்னென்னா கணிதம், கணினி அறிவியல் மற்றும் புள்ளி விவரங்கள், இதை பற்றின உங்களோட கற்றல் திறன் அதிகரிக்கப்படும். இப்போ நான் சொன்னது வந்து ஜென்ரலாக உங்களோட கற்றல் திறன் எப்படி மேம்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் சொன்னேன். அது இல்லாமல் இந்த கோர்ஸில் வந்து என்னெல்லாம் முக்கியமாக சொல்லிக் கொடுப்பாங்கன்னு பார்த்தா மெஷின் லேர்னிங் அல்காரிதம், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், கம்ப்யூட்டர் விஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ். நான் சொன்ன இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் உங்களுக்கு ஏஐ அண்ட் எம்எல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் தான் இதெல்லாம். மேலும் இது போன்ற உபயோகமான விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களோட கைட் மை காலேஜ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள், எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.